நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த சனிக்கிழமை மிஷினரி பயணம் என்கிறதான இது செய்திக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து என்னோடும் எங்களோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்தியாவிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த பரிசுத்தவான்களை குறித்து நாம் ஒவ்வொருவராய் பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு அருமையான மிஷனரியை பற்றி நாம் படிக்க போகிறோம். இந்த மிஷனரியினுடைய பெயர் பவுல். சென்ட் பால், புனித பவுல் என்று எல்லாரால் அழைக்கப்படுகிற பவுலடியார் தான் மிஷனரி பணி குறித்து தன்னையே ஒரு மிஷனரியாய் அர்ப்பணித்து கொண்ட ஒரு அருமையான தேவ மனிதர். அவர் சொல்லுகிறார், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் மிஷனரி பணியை பற்றி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 15:21 வாசிக்கிறேன். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். சொல்லப்பட்டிராத இடங்கள், அறிவிக்கப்பட்டிராத இடங்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட, அந்த பெயரை கூட கேள்விப்படாத ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பையும் சொல்வதுதான் மிஷனரி பணி. இந்த மிஷனரி பணியைத்தான் இயேசுநாதர் தன்னுடைய கடைசி இறுதி பேர் ஆணையாய் கட்டளையாய் சொன்னார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற யாராயிருந்தால், அவர்கள் எளியவர்களா, வலியவர்களா, படித்தவர்களா, படியாதவர்களா, இந்த பாகுபாடே இல்லாமல் அறியாத மக்களுக்கு நடுவிலே தியாகமாய் போய் மிஷனரி பணி செய்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய கிருபையும் பிரசன்னமும் கூடவே இருக்கிறது. அதற்கு முழு உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு மிஷனரியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு மிஷனரி எப்படி இருப்பார் என்று நாம் பவுலடியாரின் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். இதே ரோமர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அவருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நாடுகிறேன். என்னால் இயன்ற வரை சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு மிஷனருடைய உள்ளத்தின் தாகம் அப்படித்தான் இருக்கும். ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய விலை ஏறப்பெற்ற அந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கும். ஆகவேதான் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், ஆட்சியாளர்களால் ஒருவேளை உயிருக்கு கூட அச்சுறுத்தல் வந்தாலும், இந்த ஊழியத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் உயிரையும் இழப்பதற்கு துணிந்திருக்கிறார். காரணம், அந்த மிஷனரி பணியினுடைய கடவுள் தருகிற அந்த பாரம். பீகார் மிஷனரிகளின் கல்லறை என்று சொல்லுவார்கள். சமீபத்தில் ஒரு வாசகம் பிரசித்தமாய் சமூக வலைதளங்களிலே வருகிறது. எங்கே கல்வியும் பண்பாடும் சிறந்திருக்கிறதோ அங்கே ஒரு மிஷனரியினுடைய கல்லறையும் இருக்கும் என்று.
இந்தியா முழுவதிலும் தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாய் இருப்பதற்கு காரணம் ஏராளமான மிஷினரிகளுடைய கல்லறை தமிழ்நாட்டிலே உண்டு. அந்த மிஷினரிகளை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு மிஷினரி பணியினுடைய வரையறைகள், பவுல் எப்படி வாழ்ந்தார், அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பவுல் மிக அழகாய் இந்த மிஷினரி பணியினுடைய அந்த வரையறையை சொல்லும் பொழுது, ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் நான் சிலம்பம் பண்ணுகிறவனாய் அல்ல, நான் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். பவுலடியாருக்கு தன்னுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு நிச்சயத்தன்மை இருந்தது. ஆகவேதான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். சும்மா ஓடுறதில்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே பவுல் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த மிஷினரி பணி என்பது அல்லது கடவுளுடைய ஊழியம் என்பது, அந்த ஊழியத்தை செய்கிற நம்முடைய மனது இலக்கு, நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். பவுலடியாருக்கு ஒரு இலக்கு இருந்தது. பவுலடியாருடைய இலக்கு என்ன? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஓட்டத்திலே சீராய் நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். வேறு எதையும் அவர் தன்னுடைய அஜெண்டாவாக, வேறு எதையும் தன்னுடைய அவர் கோலாக அவர் வைக்கவே இல்லை. நான் லக்கை நோக்கி ஓடுறேன், நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஜீவ கிரீடம் எனக்கு தேவை, நான் அதற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி நான் அந்த நித்திய ஜீவனுக்கான அந்த சீரான ஓட்டத்தில் நான் ஓடும் பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு பல காரியங்களை செய்கிறார். அவர் மூலமாய் நிறைவேற்றப்பட்ட, அவர் மூலமாய் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் மூலமாய் நிறுவப்பட்ட திருச்சபைகள், இது எதிலையுமே அவர் தன் கவனத்தை வைக்கவில்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை பவுலை சந்தித்து மக்கதோனியாவிலே எத்தனை பேர் உங்கள் மூலமாய் குணமானார் என்று கேளுங்கள், அவருக்கு தெரியாது. எதிலும் அவர் கவனம் வைக்க, அவர் தன்னுடைய ஓட்டத்திலே நித்திய ஜீவனை முன்னால் வைத்து, அந்த ஜீவ கிரீடத்தை இலக்காக வைத்து லக்கை நோக்கி தொடருகிறேன். வலது பக்கமும் இடது பக்கமும் அவரை கொண்டு ஆண்டவர் பல விசேஷித்த காரியங்களை செய்தார். அதை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அதை குறித்து கொஞ்சம் கூட அவர் மகிழ்ச்சி அடையவும் இல்லை. என் மூலமாக இத்தனை பேர் சுகமானார்கள் என்று ஊர் ஊராய் போய் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. இன்னைக்கு சில தம்பிமார் பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு வசனத்தை சும்மா எடுத்து வைத்துக்கொண்டு, நான் அந்த ஊரில் போனேன், அந்த ஊரில் இப்படி ஒரு ஊழியம் செய்து, அங்கே இப்படி ஒருத்தன் வந்தான், அவன் சுகமானான், அங்கே ஒரு சண்டே கிளாஸ் எடுத்து அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகள்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னேன், அந்த பிள்ளைகள் அப்படி அற்புதம் பெற்றார்கள், அந்த பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் நேரடியாய் பேசினார். பிரசங்கம் ஆரம்பம் முதல் அக்கண்ணா வரைக்கும் அவங்களுக்கு அவர்கள் ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், அந்த அற்புதங்கள் எல்லாம் பொய் என்று நாங்கள் சொல்லலை. ஆண்டவர் நம்மை கொண்டு அநேக அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதங்களிலே மனதை செலுத்தாமல் நித்திய ஜீவனுக்கான பாதையிலே ஓடணும். நித்திய ஜீவனுக்கான பாதையிலே லக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படி போகும் பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய அற்புதங்கள் நடக்கும்.
ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் என்னென்ன வேலைகள் நடைபெறணும்னு அவர் வைத்திருக்கிறாரோ அத்தனை பணிகளும் நடக்கும். மிஷினரி பணிகள் நடக்கும். திருச்சபைகளை கட்டுவோம், விசுவாசிகளுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அவர்களை போதகர்களாய் கொண்டு வந்து சபைகளிலே நிறுத்துவோம், ஆடைன் பண்ணுவோம், அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்போம். ஆனால் அதில் எதையும் கவனம் வைக்காமல், அதை நம்முடைய ஊழியத்தின் வெற்றியாய் பறைசாற்றாமல், அதுவல்ல நம்முடைய மிஷினரி பணியினுடைய வெற்றி. நம்முடைய மிஷினரி பணியினுடைய வெற்றி என்ன? லக்கை நோக்கி ஓடினோமா? உலகத்தில் எதையும் எதிர்வராது ஆண்டவருக்காய் மாத்திரம் நம்ம ஓடி முடிக்கிறோமா? ஆண்டவருக்காய் மாத்திரம் நம்ம ஓடி முடிக்கிறோமா? அதை மாத்திரம்தான் அவர் பார்க்கிறார். அதான் ஒரு மிஷினரியினுடைய இருதயம். இந்தியாவுக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை போதித்த எந்த மிஷினரி எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தனக்காக எதையுமே சாதித்துக் கொள்ளவில்லை. அவர் தங்களுக்காக எதையுமே சேர்த்து வைக்கவும் இல்லை. அவர்கள் தங்கள் மூலமாய் நடந்த எந்த பெரிய இந்த விதமான காரியங்களெல்லாம் அதில் அவர்கள் கவனம் செலுத்தவே இல்லை. இந்தியாவிலே வேலை செய்த மிஷினரிகள் அவர்கள் லக்கை நோக்கி ஓடினார்கள், ஓட்டத்தை முடித்தார்கள். அவருடைய கல்லறையை வாங்கி வைத்திருக்கிறோம். அவருடைய மரணத்திற்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பெயரிலே பள்ளிக்கூடங்கள். டோனாவூர் போங்க, கனம் தாமஸ் வாக்கர் நினைவு மேல்நிலை பள்ளி. நாம தான் அவருடைய பெயர்களை இப்ப கௌரவப்படுத்துகிறோம். கட்டிடங்களுக்கு அவருடைய பெயர்களை வைக்கிறோம், ஆலயங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அவருடைய பெயரை வைக்கிறோம். அவர்கள் எதையுமே அதை யோசிக்கல. அதற்காக அவர்கள் வேலை செய்யவும் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுத்த முதல் காரியம், அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்க நாடுகிறேன். என்னுடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நான் ஓடுகிறேன். எனக்காக வாடாத ஒரு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காய் போராடுகிறேன். அதை பெற்றுக்கொள்ள நான் ஓடுகிறேன். அப்படி ஓடுகிற என்னுடைய சீரான வாழ்க்கையில் வலது பக்கம் இடது பக்கம் என்னை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை பைபிளில் போட்டிருக்கு. பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த காரியங்களை செய்தார். லூக்கா அதை பதிவு செய்கிறார். பவுல் ஒரு இடத்திலும் அதை பதிவு செய்யவில்லை. அவர்கள் தங்களுடைய இலக்கை சரியாய் நிர்ணயித்திருந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த வாடாத ஜீவ கிரீடத்தை இலக்காய் வைத்துக் கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நான் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்படி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆண்டவர் உங்களை உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவர் உங்களை எதற்கு பாவத்திலிருந்து விடுதலை செய்தார்? எதற்கு இந்த ரட்சிப்பு என்கிற கிருபையை தந்தார்? எதற்காக இந்த பூமியிலே உங்களை கிறிஸ்தவ வாழ்வு வாழும்படி வைத்திருக்கிறார்? இந்த வாழ்வின் முடிவிலே ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிரீடத்தை முன்னால் வைத்து நாம் சீராய் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு நிறைய வேலைகளை தருவார், திருப்பணிகளை தருவார். அந்த வேலையை செய்து கொண்டே நம்ம இலக்கை நோக்கி ஓடும். இந்த வேலை செய்யும் பொழுதே இந்த வேலையை நான் செய்வது எனக்கு ஜீவகிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக. இந்த சிந்தனை தான் பரலோக சிந்தனைன்னு சொல்லுவாங்க. மிஷினரிகள் பரலோக சிந்தையோடு வாழ்ந்தார்கள். நாமும் அந்த பரலோக சிந்தையோடு வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்கள் நடுவிலே காரியங்களை வாய்க்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
உடைய கிருபையின் ஊற்றாக நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். எங்கள் பவுலை பின்பற்றி இலக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய், வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடும்படி எங்களுக்கு உதவி செய்தீர்கள். சொல்லப்பற்றாத இடங்களை தேடி கண்டுபிடித்து நாங்கள் போக உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.